ஸ்ருதி அக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொப்பு ஜாமா விளையாடலாம்க்கா. நான் சொப்பு ஜாமா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுக்கா. ஆமாக்கா, நான் கூட விளையாட ரொம்ப நாள் ஆகுதுக்கா. நான் போய் எடுத்துட்டு வரவா? என்கிட்ட நிறைய சொப்பு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி சரி, நீங்களா சொல்றீங்க. நானும் சொப்பு விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரி சரி, நீங்க எல்லாரும் போய் உங்க வீட்ல இருக்கிற சொப்பெல்லாம் எடுத்துட்டு வாங்க. எங்க வீட்லயே கொஞ்சம் சொப்பு இருக்கு, நான் போய் அதையே எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்லையா, நம்ம எல்லார் வீட்டு சொப்பு சேர்த்தா இவ்ளோ சொப்பு வருதா? இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம உட்கார்ந்து தினமும் சொப்பு ஜாமா விளையாடி இருக்கலாம்ல. ரொம்ப சூப்பரா ஜாலியா இருக்கும் தெரியுமா? எனக்கு சொப்பு ஜாமா விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி சரி இருங்க, நான் இது எல்லாத்தையும் ஒழுங்கா அடிக்கிறேன். அதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடு செஞ்சு விளையாடலாம். சரியா? கசாமுசான்னு இருந்தா நல்லாவே இருக்காது. அதனால நான் அழகா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடுறேன். யார் யாருக்கெல்லாம் சொப்பு ஜாமா விளையாட பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ருதி அக்கா, ஃபர்ஸ்ட் டீ போடுங்க, இல்லனா காஃபி போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடுலாம் செய்யலாம் அக்கா. சரி சரி, ஃபர்ஸ்ட் அடுப்புல பாலை ஊத்திருக்கேன். ஐயோ சீக்கிரமா பொங்கி வா. இருங்க இருங்க, டிகாஷனும் போட்டுறலாம். அப்படியே இப்படி கலக்கிட்டே இருந்தா சூப்பரா காஃபி ரெடி ஆயிடும். எங்க மம்மி இப்படிதான் போடுவாங்க, நான் பார்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அப்படியே இது பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் நான் கிளாஸ்ல ஊத்தி கொடுக்குறேன். எல்லாரும் சீக்கிரமா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். அக்கா, காஃபி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுக்கா. சரி சரி, சீக்கிரம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா சமைக்க ஆரம்பிங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்றீங்க? ஓ, ஒலை போட போறீங்களா? தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க அரிசி போடுவீங்க. சரி சரி, எனக்கும் தெரியும். இது என்னது, கீரையா? இதெல்லாம் ஏன் க்ளீன் பண்ணி தரணுமா? சரி சரி தாங்க, நாங்க எல்லாருமே இந்த க்ளீன் பண்ணி உங்களுக்கு தரோம். நீங்க சீக்கிரமா எங்களுக்கு செஞ்சு தாங்க, எங்களுக்குலாம் ரொம்ப பசிக்குது. அக்கா, உங்க மம்மி கீரைலாம் க்ளீன் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சூப்பரா க்ளீன் பண்ணி தரேன். நீங்க அழகா சமைச்சு தாங்க எனக்கு. இங்க பாருங்க, இது இது கற்பூரவள்ளி தானே, இது தெரியும். இத வச்சு நீங்க உங்களுக்கு பொரியல் செய்ய போறீங்களா? இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இப்ப ஒலை கொதிச்சிச்சு. இப்ப நான் அரிசி போடுறேன். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும், அப்பதான் நல்லா வேகு வருமே. அக்கா, நீங்க இப்படி சமைக்கும் போது எனக்கு என்ன பாட்டு தெரியுமா ஞாபகம் வருது? நெய்யூத்தி நேசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு பாடுவாங்களே, அந்த மாதிரி நீங்க சமைக்கிறீங்கக்கா. இப்ப நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். கீரை பொரியல் தான் நான் செய்யறேனே. ஃபர்ஸ்ட் தண்ணி எண்ணெய்லாம் ஊத்தி அதுக்கப்புறம் கீரைலாம் போட்டு நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சா அப்படியே கீரை பொரியல் ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன சொன்ன? நெய் ஊத்தி வாசம் கட்டி சமைச்சது திண்டுக்கல் பிரியாணியா? நான் பாறேன் பாரு. நெய் ஊத்தி வாசம் கட்டி சமைச்சது டிம்பிள் கைதானே, சமைச்சது டிம்பிள் கைதானே. சூப்பரா சுவையா அருமையா சமைப்பா நம்ம டிம்பிள். சூப்பரா அருமையா ரொம்ப டேஸ்டா சமைப்பா நம்ம டிம்பிள். இப்ப குழம்பு செய்ய போறேன். அக்கா, நீங்க என்ன பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறீங்க? நீங்க சூப்பரா பாட்டு பாடுறீங்க அக்கா. ஆனா கொஞ்சம் உங்களை ஓவரா புகழ்ந்து நீங்களே பாடிக்கிற மாதிரி இல்ல? சரி சரி, பாடிக்கோங்க பாடிக்கோங்க. நீங்க வேற இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க, அப்ப நீங்களே உங்களை புகழ்ந்து பாடிக்க வேண்டியதான். வேற யாரும் உங்களை பாட மாட்டாங்கல்ல, அதனால நீங்களே பாடிக்கிறீங்க. ஏ சுசி, கரெக்ட்டா சொல்ற. யாரையும் என்ன புகழ மாட்டீங்க, அப்ப நான் தானே என்ன புகழ்ந்துக்கணும். அதனால தான் நான் எனக்கு நானே புகழ்ந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு பாத்துக்கோங்க.
பாத்தீங்களா? சீனு சீனு டிம்பிள் அக்கா போட்டது எல்லாம் வீணு. சீனு சீனு டிம்பிள் அக்கா செஞ்சது எல்லாம் வீணு. அப்படியா? அப்ப நீங்க சும்மா எங்க கிட்ட எல்லாம் சீன் தான் போட்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு உண்மையாவே சமைக்க தெரியாதா? நீங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களா? நான் சமைக்கிற எதுவுமே உங்களுக்கு தரவே மாட்டேன். நான் டோராக்கு மட்டும் தான் தருவேனே. டோரா எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து நான் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது என்ன சொல்றாளா? நீங்க மட்டும் என்ன இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் சீன் போறலாம் சொல்றீங்க. உங்க யாருக்குமே நான் எதுவுமே தரவே மாட்டேன். நானும் டோரா மட்டும் தான் சாப்பிடுவோம். அப்புறம் கிட்டிக்கு கொஞ்சோண்டு கொடுப்பேன். ஏன்னா அதுவும் அமைதியா தான் இருக்கு. நீங்களாம் ரொம்ப ஓவரா பண்றீங்க. இங்க பாத்தீங்களா? புல்டி செஞ்சிருக்கேன். ஜெல்லி புல்டி. ஐயோ அக்கா, அது புல்டிங் இல்ல, புட்டிங். என்னமோ பில்டிங் செஞ்ச மாதிரி சொல்றீங்க. இதுவே உங்களுக்கு தெரியல. நீங்க வேற நல்லா சமைப்பீங்க. இது வேற எங்களுக்கு தர மாட்டேன்னு வேற சொல்றீங்க. என்ன நீங்க சுத்தி சுத்தி நீங்க செஞ்சத காட்றீங்க? அதான் நான் உங்களுக்கு பேரே தெரியலையே. அப்புறம் ஏன் காட்றீங்க? ஏ சூசி, அமைதியா இருந்தது இல்ல. உனக்கு நான் எதுவுமே தர மாட்டேன். இப்ப நான் எப்படி சாப்பிட போற மட்டும் பாருங்க. உங்க யாருக்குமே தர மாட்டேன். நானே எல்லாத்தையும் செம்மையா சாப்பிட போறேன் பாருங்க. கீரை பொரியல். ஏ டோரா, நான் சூப்பரா செஞ்சத செமையா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம். யாருக்கும் தரக்கூடாது. நம்ம ரெண்டு பேர் மட்டும் நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறோம். ஏ டிம்பிள், நீ என்ன டயலாக்கே மாத்தி சொல்ற? நீ டயலாக் இப்படி சொல்லக்கூடாது. மண்ணுல சமைச்சத சாப்பிடுறோம், கக்கூசுல போய் உட்காரோன்னு சொல்லி பழகு. என்ன நீ அதுக்கப்புறம் அங்கதானே போய் உட்கார போற? என்னமோ சுவைக்கிறோம் ரசிக்கிறோம் ஒரு புடி கட்டோன்னு சொல்ற. ஒரு புடி இல்ல, உனக்கு பக்கெட் பக்கெட்டா தண்ணி புடிச்சு வைக்கிறோம். அப்படி சொல்லு. நீ கவலைப்படாதப்பா, நீ கவலையே படாத. நீ பாத்ரூம்ல மட்டும் போய் உட்காரு. உனக்கு நான் தண்ணி புடிச்சு புடிச்சு தரேன். ஓவராவா பேசுற. இன்னைக்கு பாரு ஃபுல்லா பாத்ரூம்ல தான் நீ உட்கார போற. என்ன அட்வான்ஸா இப்ப குடிக்கிறதுக்கு நான் தண்ணி தரேன். அதுக்கப்புறமா நீ பாத்ரூம்ல போய் உட்காரு. அதுக்கப்புறம் அங்க பக்கெட் பக்கெட்டா